முறுக்கு அவல் பொரி ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் ஷெஃப் தீனா. இன்னைக்கு என்னோட செட்டுப்படி சமையல ஒரு அருமையான சூப்பரா டிஷ் பண்ண போறாங்க. அந்த டிஷ் என்ன, ஸ்வீட் அண்ட் சாஸ் சிக்கன் சூப். அதாவது நம்ம வீட்டில் எப்பவுமே நிறைய வெஜிடபிள் சூப், சிக்கன் சூப்லாம் சாப்பிட்டுருப்போம். இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஸ்வீட் அண்ட் சாஸ் சிக்கன் சூப் ரெடி பண்றது சொல்லி தரேன். நீங்க கண்டிப்பா வீட்டில் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா. ரீஃபைண்ட் ஆயில், சாப் garlic, சாப் ginger, salt, chop onion, chop green chili, mixed vegetable, spring onion, மிளகு பவுடர், கார்ன்ஃபிளவர், சுகர், எக், சிக்கன், வினிகர், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ். இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ இந்த டிஷ்ஷை வந்து எப்படி பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வழக்கம் போல அடுப்பை பற்ற வச்சு மேல ஒரு பாத்திரத்தை வைப்போம். இப்போ நம்ம இந்த நான்ஸ்டிக் பேன் மேல வச்சிருக்கோம். கொஞ்சம் ஆயில் நிறைய போட்டிருக்கேன். நம்ம தவா வந்து லைட்டா சீசன் ஆன பிறகு நம்ம இந்த ஆயில் வந்து கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்வீட் அண்ட் சார்ல முக்கியமா என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா இந்த இஞ்சி தான் முக்கியமா. ஏன்னா நம்மளுக்கு வந்து காரம் வேணும்னா இஞ்சி வந்து முதல்ல போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கு பிறகுதான் நம்ம மற்ற வெஜிடபிள்லாம் நிறைய போடணும், ஆட் பண்ணணும். இப்போ இஞ்சி நிறைய போட்டிருக்கோம். கார்லிக், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்குங்க. வீட்டில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கோல்டு அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவீங்கன்னா இது மாதிரி ஸ்வீட் அண்ட் சார் வெஜிடபிள்லாம் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ஏன் கேட்டீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி அதிகமாக போடுறதுனா வந்து உங்களுக்கு வந்து அந்த கோல்டு அட்டாக் பண்ணுற டைமில் இஞ்சியில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகும். கொஞ்சம் எக் ஆட் பண்ணுறேன். எக் வந்து போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதோட கொஞ்சம் சிக்கன் ஆட் பண்றேன். ரொம்ப நேரம் வந்து நீங்க வந்து குக் பண்ண வேண்டியது இல்லை. அதாவது சோத்தை வந்து ரொம்ப நேரம் போட வேண்டியது இல்லை. லைட்டா சோத்தை பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் இதுல வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் லைட்டா சால்ட் இப்போ ஆட் பண்றேன். இதோட நீங்க கட் பண்ணி வச்சிருக்க மிக்ஸ் வெஜிடபிள், அதாவது கேரட், பீன்ஸ், பேபிகார்ன், அது இல்லாமல் நீங்க நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து கார்ன் இருந்தா போடலாம். சோளம், அது சின்ன சோளம் அது இருந்தா போடலாம். அப்படிலாம் ப்ரோக்கோலி போடலாம், காலிஃப்ளவர் போடலாம். நம்ம ஆப்ஷன் தான் அது. இப்போ பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க பச்சை காய்கறி வந்து இதில் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நல்லா டாஸ் பண்றேன். இப்போ கொஞ்சம் லைட்டா பெப்பர், கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்றேன். அதாவது 2 டிராப் இல்லைன்னா 3 டிராப் போட்டா போதும் சோயா சாஸ். கொஞ்சம் கெச்சப், கொஞ்சம் இதுல வாட்டர் ஆட் பண்றேன். பாருங்க வாட்டர் ஆட் பண்ணேன், நம்மளுக்கு வந்து கலர் மாறிடுச்சு. ஏன் கேட்டீங்கன்னா என்ன ரீசன் கேட்டீங்கன்னா நம்ம இதுல வந்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம். டிஷோட நேம் வந்து ஸ்வீட் அண்ட் சார் இல்லைங்க. அதனால வந்து நம்ம சார் டேஸ்ட் உள்ள வினிகர் வந்து இதில் ஆட் பண்றோம். அதாவது புளிப்பு உள்ள வினிகர் வந்து இதில் ஆட் பண்றோம். ஒரு பிஞ்ச் சுகர் ஆட் பண்றோம். இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே போட்டுருவோம். இப்போ வந்து இந்த சிக்கன், வெஜிடபிள், எக், இந்த சோயா சாஸ், மசாலா எல்லாம் போட்டுருவோம். அதெல்லாம் வந்து நல்லா கொதி வரணும். அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து இதில் கார்ன்ஃபிளவர் வந்து ஆட் பண்ணணும். இப்போ சைடில் வந்து நம்மளுக்கு கார்ன்ஃபிளவர் வந்து கரைச்சி மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிடலாம். இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் இதில் போட்டிருக்கேன். நம்ம இந்த சூப்ல வந்து எதுக்கு கார்ன்ஃபிளவர் போடுறோம் கேட்டீங்கன்னா சைனீஸ்ல வந்து சூப் வந்து லைட்டா திக்கா வரணும். அந்த ஒரு ரீசனுக்கோசம் தான் நம்ம இந்த கார்ன்ஃபிளவர் வந்து ஆட் பண்றோம். இதுக்கு தான் ஹோட்டல்ல சொல்லுவாங்க திக்னிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. திக்னிங் ஏஜென்ட்லாம் என்னென்ன கேட்டீங்கன்னா இந்த கார்ன்ஃபிளவர் நிறைய ஃப்ளோர் சில பேஸ் பண்ணி போற டிஷ் எல்லாம் திக்னிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இப்போ இந்த கார்ன்ஃபிளவர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்க இந்த வெஜிடபிள் சிக்கன் பாயில் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அந்த ஃபிளேவர் வந்து உங்களுக்கு தெரியும் சோயா சாஸ் ஆட் பண்றதுனால. இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கார்ன்ஃபிளவர் வந்து ஆட் பண்ணலாம். நீங்க கார்ன்ஃபிளவர் போடும்போது கரெக்டா நீங்க மிக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னு வச்சுங்க உங்களுக்கு வந்து கட்டிக்கிட்டே ஆயிடும். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன், போதும். இப்போ இந்த கார்ன்ஃபிளவர் போட்டு 1 நிமிஷம் கொதி வந்தா போதும். அதுக்கு பிறகு நம்ம இறக்கிட்டு வந்தா
ஃபினிஷிங் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டா வினிகர் ஆட் பண்ணோம். போட்டாச்சு. இப்போ சாஸ் ரெடி ஆயிடுச்சு, சூப் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே கொஞ்சம் லைட்டா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நம்ம அழகா ஸ்டவ்ல இருந்து இறக்க வேண்டியதுதான். கார்னிஷ் ஸ்ப்ரிங் ஆனியன். நம்மளுக்கு இந்த ஸ்வீட் அண்ட் சாட் சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்றேன். புளிப்பு காரம் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா உங்களுக்கு வந்து நான் ப்ராப்பரா டேஸ்ட் சொல்றேன். சூப்பரா வந்துருங்க. முக்கியமா வந்து எனக்கு வந்து புளிப்பு காரம்லாம் ப்ராப்பரா வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வினிகர் எந்த அளவுக்கு போடுறோமோ அதே அளவு வந்து மிளகு பவுடர், அதாவது ஒயிட் பெப்பர் நம்ம ஒரே அளவா போட்டு நம்ம குக் பண்ணோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் சால்ட் ஒரு பிஞ்சு போட்டு நம்ம சுகர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணா இந்த டிஷ் ரெடி.